எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, சேலத்தில் நடந்த திமுக மற்றும் திமுகவோட, அதாவது விஜய்க்கு பயந்து 24 கட்சியோட கூட்டணியில் வச்ச திமுக தலைமையில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் ஐயா யாரை ஒழிக்கணும்னு, யாரை அழிக்கணும்னு, யாரை அரசியலை விட்டு துரத்தணும்னு நினச்சாரோ அந்த நினப்பில் மண்ணள்ளி போட்டுட்டு திமுகட்ட போய் அண்ணன் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகட்ட போய் சரணடைஞ்ச திருமதி பிரேமலதா அம்மா என்ன பேசுகிறாங்கன்னா, அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், இதை தவிர வேறு என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க மக்களே, சூடு சொரண வெக்க மான ரோசம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா? பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது ஒரு தமிழக அரசோட, ஒரு மாநிலத்தோட அரசோட எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும், முக்கியமான கடமையாக இருக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு. அதை தவிர போதை கலாச்சாரங்கிறது இளைஞர்கள் போதையில் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. இது நான் சொல்லி தான் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. எக்கச்சக்கமான ஏற்கனவே எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும். இதை தவிர வேறு என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, வெக்க மான ரோஸ் சூடு சொரணை இல்லாத பிரேமலதா விஜயகாந்த்ங்கிற விட்டுறணும். பிரேமலதா அம்மா பேசுகிறாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்லுங்கள் மக்களே, இவங்க சந்தர்ப்பவாதத்துக்காக போய் கூட்டணியில் சேர்ந்த ஆளாக இல்லையா? தமிழக மக்களுக்கு யாரும் தமிழக மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே கூட்டணியில் போய் சேரலை. இந்த 24 கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லா 24 கட்சியுமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்துக்காக போய் சேர்ந்த கூட்டணி தான். ஸ்டாலின் அவருடைய மிரட்டலுக்கும், ஸ்டாலின் அவருடைய உருட்டலுக்கும், ஸ்டாலின் அவருடைய பணத்துக்காக போய் சேர்ந்த கூட்டணி தான் 24 கட்சியோடு சேர்ந்த கூட்டணி தான் திமுக. இப்போ இன்னொரு விஷயத்தில் இன்னொரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்டாலின் அண்ணா எங்கள் அண்ணன்ட்ட நான் நேரடியாக நான் பேசுவேன். பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே நல்லா தான் இருக்குது தமிழ்நாட்டில். 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் அதிகமாக நான் பாதுகாப்பை கொடுங்கன்னு நான் கேட்பேன், உரிமையாக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேமலதா அம்மா அவர்களே, உங்களுடைய வீட்டில் 2 ஆம்பளை பசங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா, உங்களுடைய வீட்டில் ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதோட அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ பெற்ற பிள்ளைகளுக்கு தானே பாலியல் வன்கொடுமை நடக்கிறதா இருக்கட்டும், பொண்ணை ரேப் பண்ணி 4 துணை வெட்டி போகிறதா இருக்கட்டும், மற்ற பெண்களுக்கு தான் நடக்குது, மற்ற குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் நடக்குது. உங்கள் குடும்பத்தில் நடக்கல. கனவுல கூட நினைக்காதீங்க திமுக இன்னொரு தடவை ஆட்சிக்கு வரும்னு.